படஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கவுண்ட் டேஸ் வித்தவுட் மீட்டிங் லீட் கோட் நம்பர் 3169 தான் பார்க்க போறோம். இதுவும் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நீங்க மர்ஜ் இன்டர்வல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்டாவோ தென் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்கை கொடுக்குறேன். மறக்காம அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிக்டோ அந்த கான்செப்ட் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஒரு எக்ஸ்ட்ரா லைன் மட்டும் ஆட் பண்ண போறோம் கோட்ல, அவ்வளவுதான். ஓகேவா? First நமக்கு what they given is they given us a positive integer daysனு ஒன்று. ஓகேவா? நெக்ஸ்ட் அவங்க மீட்டிங்ஸ்னு சொல்லி ஒரு அரே கொடுக்குறாங்க. அதில் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் டேட்ஸ் இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா டேஸை கவுண்ட் பண்ணணும். மீட்டிங் இல்லாமல் இருக்கிற டேஸ் எவ்வளோ, அந்த எம்ப்ளாயி மீட்டிங் இல்லாமல் எவ்வளோ டேஸ் இருப்பாங்க அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேஸ் 10. மொத்தமாக அந்த எம்ப்ளாயிக்கு இருக்கிற டேஸ் 10. ஓகேவா? அதில் மீட்டிங் சொல்லி ஒரு 2D அரே கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னா 5th டேலேருந்து 7th டே வரைக்கும் அவங்களுக்கு மீட்டிங் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேலேருந்து 3rd டே வரைக்கும் அவங்களுக்கு மீட்டிங் இருக்கு. தென் 9th டேலேருந்து 10th டே வரைக்கும் மீட்டிங் இருக்கு. இப்போ இதில் மொத்தமாக 10 டேஸா, அப்போ 1 to 10 டேஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இதில் வராத நம்பர்ஸ் இந்த இன்டர்வல்ல என்ன? இப்போ 5 to 7ல 5 6 7 அப்படின்னு 3 டேஸ் வந்துருச்சு. தென் 1 to 2ல 1 2 3 அப்படின்ற டேஸ் வந்துடும். தென் 9 to 10ல 9 10 அப்படின்ற டேஸ் வந்துடும். இதில் வராமல் இருக்க டே இது 4th டே அண்ட் 8th டே. ஸோ நம்ம அவுட்புட் 2. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் 2வும் பாருங்களேன். இங்கே 1 2 3 இருக்கு. தென் 2 to 4 இருக்கு. இங்கே பாருங்க ஓவர்லேப் ஆயிருக்கு. தென் இங்கே எவ்வளோ டேஸ் இருக்கு? 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. ஆனால் நம்ம டேஸ் 5 டேஸ். அப்போ 5th டே இங்கே மிஸ்ஸிங். ஸோ 1 டே ஒரு மீட்டிங் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1 to 6 டேஸும் 6. இங்கே there is no days without meeting. ஸோ அவுட்புட் 0. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கவுண்ட் த மீட்டிங்ஸ்க்கு நம்ம லாஜிக் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சில டைம்ஸ் ஓவர்லேப் ஆச்சு டேஸ் அப்படின்னு. ஸோ அந்த ஓவர்லேப்பை கம்மி பண்ணி நம்ம மர்ஜ் பண்ணிட்டோம், 2D அரேவை ஸ்ட்ரிங் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபர்தர் ஆப்டிமைஸ்டாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஓவர்லேப்பை மர்ஜ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி மர்ஜ் இன்டர்வெல்ல பார்த்தா அதே சேம் செட் ஆஃப் கோடு, அதே கோடு தான் யூஸ் பண்ண போகிறோம். சார்ட் பண்ணுறதுக்கு அதே லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்வெல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கணும். தென் நம்ம என்ன பண்ணணும்? ஒரே ஒரு இஃப் கண்டிஷனில் என்னோட அரே எம்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன். அண்ட் ஸ்டார்ட் ஆஃப் 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் 1 அப்படின்னு ஒரு கண்டிஷன். சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா என்னோட எண்ட் ஆஃப் 1 நான் அப்டேட் பண்ணுவேன். மேக்ஸிமம் ஆஃப் E1, E2ன்ற லாஜிக்கை போட்டு. நெக்ஸ்ட் எல் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாட்டி நார்மலாக அந்த இன்டர்வலை அரேக்குள்ளே ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் எனக்கு மர்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரே கிடைக்கும்ல, அந்த அரேவை நான் எடுத்துட்டு வந்து எண்டு டே மைனஸ் ஸ்டார்ட் டே அப்படின்ற கான்செப்ட் அப்ளை பண்ணி நடுவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குன்ற வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிரும். ஓகேவா? அதை தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ டேஸ் 5 கொடுத்துட்டாங்க. மீட்டிங்ஸ் 2 to 4 1 to 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே எப்படி இருக்குது? மர்ஜ் ஆயிருக்கா? இதை உங்களுக்கு விஷுவலாக காட்டுறேன். 1 2 3 4 5 டேஸ் இருக்கு. அதில் 2 to 4 ஒரு இன்டர்வல், தென் 1 to 3 ஒரு இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல என்ன ஆகுது? ஓவர்லேப் ஆகுது. அப்போ நம்மளோட மர்ஜ் கான்செப்ட் அந்த லாஜிக் யூஸ் பண்ணி நீங்கள் மர்ஜ் பண்ணிடணும். அப்போ இந்த 2 to 4 1 to 3ன்றது 1 to 4 அப்படின்னு சொல்லி மர்ஜ் ஆகி கிடச்சிரும். இப்போ நம்ம மர்ஜிங் கான்செப்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம 2D அரே எப்படி ஆயிடுச்சு? 1, 4 அப்படின்னு ஆயிடுச்சு. மெனி கேசஸ் உங்களுக்கு நிறைய சப் மேட்ரிக்ஸ் இந்த 2D அரேக்குள்ள கிடைக்கலாம். ஓகேவா? அதனால ஃபார் லூப்ல போட்டு நெக்ஸ்ட் சொல்ற கான்செப்டை நீங்க ரன் பண்ணணும். இப்போ நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் ஒரு இன்டர்வல்ல இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? எண்ட் டே மைனஸ் ஸ்டார்ட் டே பண்ணணும்னு சொன்னேன்னா அந்த கான்செப்ட் தான் அப்ளை பண்றோம். எண்ட் என்னது? 4. ஸ்டார்ட் என்னது? 1 ப்ளஸ் 1 பண்ணிக்கிட்டா நமக்கு 1 to 4 அதுக்குள்ள எவ்வளோ டேஸ் இருக்கு நமக்கு கிடைச்சிடும். அந்த ரேஞ்சில் எவ்வளோ டேஸ் இருக்கு? 4 டேஸ் இருக்கா? ஓகே, அவங்க கிவன் நம்பர் ஆஃப் டேஸ் என்னது? 5. மீட்டிங் இருக்கிற டேஸ் எவ்வளோ? 4. அப்போ எவ்வளோ டேஸ் மீட்டிங் இல்லைன்னு கண்டுபிடிப்பீங்க? டேஸ் மைனஸ் நம்ம கண்டுபிடிச்ச மீட்டிங் டேஸ்
5 minus 4 equal to 1. அப்ப output வந்து 1 day is without any meeting. தடா, இதுதான் நம்மளோட பைத்தான் கோட் ஃபார் கவுண்ட் டேஸ் வித்தவுட் மீட்டிங்ஸ். இஃப் யூ சீன் மை merge intervals வீடியோ, திஸ் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ அண்ட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? இது ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு புரிஞ்சிடும். வந்து மீட்டிங்ஸ்னு ஒரு 2D அரே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஸ்டார்ட் டே வேல்யூ வச்சு நான் வந்து அதை சார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மீட்டிங் டாட் சார்ட்னு நெக்ஸ்ட்டு சார்ட் பண்ணதுக்கப்புறம் merge பண்ணணும். merge பண்ணும்போது அந்த வேல்யூஸ் எல்லாம் நான் வந்து ஒரு அரேக்குள்ளே போட்டு வைக்கணுமா? ஸோ அரேன்னு ஒன்று வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் ஃபார் லூப் போட்டு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் வந்து உள்ளே அனுப்புகிறேன். எதுக்கு? merge பண்ணுறதுக்காக. இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே தான் merge கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? அந்த merge intervals வீடியோ மறக்காமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனோட ஃபர்ஸ்ட் இதுலையும் கமெண்டோட ஃபர்ஸ்ட் இதுலேயும் இருக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து எந்த கான்ஃப்ளிக்கும் இல்லை அப்படின்னா நான் டேரெக்டாக என்ன பண்ணிக்கிறேன்? என் அரேக்குள்ளே ஆட் பண்ணிப்பேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபுல் ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் என் அரே வந்து merge ஆகி ஒரு அரே வந்து கிடச்சிடும், 2D அரே. நெக்ஸ்ட்டு நான் ஆர்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அது எதுக்குன்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எவ்வளோ டேஸ் வந்து மீட்டிங்ஸில் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறதுக்காக. அதையும் நான் வந்து ஃபார் லூப்புக்குள்ளே போட்டு அந்த டேஸை வந்து கவுண்ட் பண்ணிக்கிறேன். தென் ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னா அவங்க கொடுத்த டேஸ் மைனஸ் மீட்டிங் இருக்க டேஸை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ டேஸ் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு எனக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, இதுதான் உங்களோட ஜாவா கோட். இதுவும் வெரி சிம்பிள். ஆஸ் யூ சீன் இன் merge intervals அதே கோடு தான் இதுவும். எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மீட்டிங் இருக்க டேஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க ஒரு ஃபார் லூப் இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? இங்கே வந்து மீட்டிங்ஸை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? சார்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் வச்சு. நெக்ஸ்ட்டு merge பண்ண அரேஸை போட்டு வைக்க ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் ஃபார் லூப் போட்டு merge கான்செப்டை அப்ளை பண்ணிக்கிறேன். தென் எனக்கு வந்து merge பண்ண அரே வந்து கிடச்சிரும். தென் அந்த அரேக்குள்ளே வந்து நான் வந்து எண்ட் டேட் மைனஸ் ஸ்டார்ட் டேட் பண்ணி எவ்வளோ டேஸ் நடுவில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவேன். ஃபைனலாக அவங்க கொடுத்த டேஸ் அப்புறம் நம்ம வந்து மீட்டிங் இருக்க டேஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம்ல, சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ டேஸை வந்து அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து நீங்கள் ஒரு ஐட்ரேஷன்ஸ் வந்து எழுதி பாருங்கள். தென் ஜாவோட சின்டாக்ஸ் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? இது மாதிரி நிறைய பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.